பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய கண்கள் இயேசு மீது இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியங்க. ஏன்னு கேட்குறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, நான் நல்ல விசுவாசமாக தான் இருக்கேன், நல்லா ப்ரேயர் பண்ணுறேன், பைபிள்லாம் ரீட் பண்ணுறேன், சர்ச்சுக்கெலாம் போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூழ்நிலையோ பிரச்சனையை பார்த்தோன்னையும் அப்படியே டவுன் ஆகிடுவாங்க, விசுவாசம் குறைஞ்சிடும். ஏன் தெரியுங்களா? அவங்க இயேசு மீது தன்னுடைய கண்ணை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க. எப்படின்னாக்கா ரோமர் 4:19 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சரீரம் பார்த்தோன்னா செத்து போயிருக்கும். அவரோட ஒய்ஃப் சாரா அவங்களுடைய கர்ப்பம் பார்த்தீங்கன்னா அதுவும் செத்து போயிருக்கும். ஆனால் அவரு அதை பற்றிலாம் அவர் என்னலைங்க, எதை பற்றியும் அவர் யோசிக்கல, அந்த பிரச்சனையை அவர் பார்க்கல. 100 வயசு ஆயிடுச்சு ஆல்ரெடி, அவருக்கு சரீரம் செத்து போச்சு. ஆனால் அந்த பிரச்சனையை அவர் பார்க்கவே இல்லை. அவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை நோக்கி இருந்தது. விசுவாசம் இன்னும் அதிகரிக்க செஞ்சது. மத்தேயு 14:28 பாருங்க, பேதுரு இந்த கடல் மேலே பார்த்தீங்கன்னா 4ஆம் ஜாமத்தில் இயேசு அப்படியே வருவார். இவர் வரதை பார்த்த சிஷ்யர்களாக ரொம்ப பயப்படுவாங்க. என்னப்பா நான் தான்ப்பா வரேன் அப்படின்னு இவர் இயேசு சொன்னோனையும் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, நீங்களா அப்படின்னு, நானும் நடக்கிறேனே அப்படின்னு, வாப்பா நடந்து வாப்பா அப்படின்வாரு. பேதுருவும் இயேசுவை பார்த்து நடந்து வருவார். அப்படியே அந்த 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காற்று அடிக்கிறத பார்த்து பயந்து அப்படியே கடலுக்குள்ள மூழ்கிடுவார் பேதுரு. ஏன் இந்த இடத்துல இப்படி ஆகுது? ஏன்னா இயேசுவை பார்த்த கண்கள் திடீர்னு அந்த காற்று, பயங்கரமான காற்று, அலைகள், சுத்தி இருக்கிற அந்த இருட்டு, இதெல்லாம் பார்த்து என்ன பண்றாரு? மூழ்கி போயிடுறாரு. மூழ்கிட்டு, ஐயோ நான் மூழ்கிட்டேனே, கடலுக்குள்ளேயே இருக்கனே, ஐயோ தண்ணியில மூழ்கிடுவோமோ அவ்வளவுதானா அப்படின்ட்டு இல்லாம, கர்த்தாவே என்னை ரட்சியும் அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இயேசு கை தூக்கி பேதுருவை மேலே எடுக்கிறாரு. மீண்டும் அவருடைய விசுவாசம் அந்த இடத்துல என்ன பண்ணுன்னா கட்டப்படுது. நமக்கு இயேசு செஞ்சாலும் ஒண்ணுமே செய்யலைனாலும் அவர் மேல விசுவாசமா இருக்கணும். இல்லை எல்லாமே செஞ்சிருந்தாலும் அவர் மேல விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் மட்டும் எப்பவுமே குறையக்கூடாது. நம்மளோட விசுவாசத்தை தூக்கிட்டு போய் மனுஷன் மேல வச்சிடக்கூடாது. அங்கேருந்து நமக்கு ஒரு ஆதாரம் கிடைக்குது, அவங்க மூலியமா ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னு இந்த மனுஷன் மேல மட்டும் வச்சிடாதீங்க. உங்களோட விசுவாசத்தை, உங்களோட கண்களை இயேசு மீது வைங்க. அவரு உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார், உங்களை அசிங்கப்பட போக விடவே மாட்டார். உங்களை அவர் மீண்டும் கட்டுவார், மீண்டும் தூக்கி எடுப்பார். எப்பவுமே இயேசு உங்களுக்கு முன்பா வைங்க. அவர் உங்க வலது பக்கத்துல இருந்தாருன்னா நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. யாருமே உங்களை அசைக்கப்படவே முடியாது.